ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று நம்ம எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்திருந்தது. நம்ம 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ சொல்லியிருந்தோம். இந்த இந்த லெவல், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் 576 ஒரு லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். 5244 ஒரு லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50913 வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் ஒரு லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டாப் லைன் வந்து இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ், பாட்டம் லைன் வந்து இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ சப்போர்ட். இந்த லைன் வந்து இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ சப்போர்ட்டாக இருக்க போகுது. நடுவில் இருக்க இந்த 576 லெவல் வந்து எம் ப்ரைஸ் ஆக்ஷன் சூட் ஆகுதா, இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வெயிட் பண்ணி பாருங்கண்ணே. ஸோ மார்னிங் ஹவர்ஸ்லேயே ஈஸியான ஒரு பையிங் ட்ரேட் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருந்தது. ஸோ டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பையிங் சஸ்டெயின் ஆனால் உங்களோட டார்கெட் வந்து டாப் லைன் ஆஃப் சிபிஆர்னு சொன்னேன். செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆனால் உங்களோட டார்கெட் வந்து டவுன் சைட் எஸ்மென்ட் சொன்னேன். இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். இன்னைக்கு ஈஸியான பையர்ஸ்க்கு செமையான டேவாக இருந்தது. ஸோ இதுதான் சிம்பிள் ட்ரேடிங். இதை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா, நேத்திக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் நான் வந்து இந்த வீடியோவோட டாப்பில் பிங் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரேடிங் இஸ் நத்திங் பட் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற திங்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அதை கேம்லிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்லிங் தான். அதே மாதிரி உங்களுக்காக நான் தேர்ஸ்டே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இந்த தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரேடில் வந்துட்டு தேர்ஸ்டே வந்துட்டு தேர்ஸ்டே இந்த அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பொசிஷன் இருந்தது. தேர்ஸ்டே வந்து ஒரு பொசிஷன் இருந்தது. அப்போ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே உனக்கு தீட்டா டிகே வந்துட்டு ப்ராப்பராக இல்லை. அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன், ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இந்த வே இந்த இந்த ஆங்கிள் ஆஃப் சைக்காலஜி நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கன்வே பண்ணது கிடையாது. ஸோ நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் மார்க்கெட்டில் லைவா. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டீச் பண்ணுறேன் இந்த வீக்கெண்ட். ஸோ இது வந்து பாஸ்ட் பற்றி. ஸோ டுமாரோ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஸோ டுமாரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 51117 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? 51117. ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் மார்க்கிங் ஏன் பண்ணுறேன்னு தெரியுமா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். சும்மா எடுத்தோன்னா இது இங்கே போயிடும், அது அங்கே போயிடும்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட். லெவல்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல். பிவட்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் எப்போவுமே திரும்பும், இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணும், பிரேக் பண்ணும். ஸோ நீங்கள் பிவட்ஸ் ப்ளஸ் லெவல்ஸை மார்க் பண்ணாத வரையும் நம்ம ஆக்சுவல் ட்ரேடரே ஆக முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபால் விழுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு கேப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து பிளாக் லைன்லேயும் அதுக்கு மேலே வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் வந்து விட்டுருக்கு நேரோவா. அங்கே வந்து வீக்லி ஹை அண்ட் லோ அந்த பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். விஜி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது அது விஜி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ரவுண்ட் லெவல் கிட்ட இருக்குது. அதாவது 51500 கிட்ட இருக்குது. அது ரவுண்ட் லெவலாகவும் இருக்குது, விஜியும் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஓவரால் பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பையர்ஸ்க்கும் வந்துட்டு செல்லர்ஸ்க்கும் ஒரு 1 டே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதுல இருந்துட்டு அதாவது ஃப்ரைடே, அப்புறம் இப்போ இன்னைக்கு மண்டே வந்து பையர்ஸ்க்கும் நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஈதர் சைடு மூவ் ஆகும். பையர் சைடும் மூவ் ஆகும், செல்லர் சைடும் மூவ் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கான மார்க்கெட்ல லாஸ்ட் ஸ்விங் நோட் பண்ணிக்கோங்க 5175. இது ரவுண்ட் லெவலாவும் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பனிங் இந்த ரேஞ்ச்ல பண்ணியிருக்கு அப்படின்னா, பையிங் ஸ்விங் வந்து ஹோல்ட் பேட்சப் ஆயிடுது அப்படின்ற பட்சத்தில் கோ ஃபார் அ பையிங் ட்ரேட் போங்க. உங்களோட டார்கெட் வந்து 51500 இருக்கணும். அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் நம்ம டுமாரோ சிபிஆர் மாற்றிக்குவோம். ஸோ உங்களுக்கு கிளியராக ஒன்றுமே புரியும். டுமாரோ சிபிஆர் மாற்றிட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த இடத்துல R1 இருக்குது, கேப் ஆர்டர் இருக்குது, வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. எக்ஸாக்டாக 51500 டார்கெட் பண்ணாதீங்க. 51400 இந்த லெவலில் வந்துட்டு உங்களோட டார்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. நியர்லி இதுவே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு போதும். ஆப்ஷன் பையர்ஸ்க்காக இருந்தாலும் செல்லர்ஸ்க்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ப்ளஸ் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வாலட்டிலிட்டியும் தீட்டாடிக்கவும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க, இது ஒரு பெஸ்ட் ட்ரேட் பையிங் சைட் சொன்னா. இப்போ இல்லைங்க, நான் எடுத்தோன்னே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஸ்லைட் கேப் அப் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெவலில் போய் மார்க்கெட் டச் பண்ணிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி மார்க்கெட் முந்திக்கிச்சு அப்படின்னா, தென் வெயிட் ஃபார் அ ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது செல்லிங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்க. டோன்ட் கோ ஃபார் அ பை. ஓவர் எக்ஸாஸ்ட் ஆயிடாதீங்க பையிங்ல. நேத்திலிருந்து இன்னி வரைக்கும் பையிங் போயிட்டே இருக்கு, அப்படியே போயிடும்னு நினைக்காதீங்க. தெர் இஸ் அ ரேஞ்ச். ஹியூமனோட
ஆப்ஷன்ஸ்க்கும் ஒரு ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சுக்கு மேல போனா அடிச்சு நவுத்தி கீழ தள்ளிருவாங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. அண்ட் தென் யுவர் டார்கெட் ஷுட் பி க்ளோசிங் பிரைஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது 2 தான் தி பெஸ்ட் ட்ரேட்ஸ். அதாவது இது ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது பையிங் பிரைஸ் ஆக்ஷன், இல்ல ஸ்ட்ரெய்ட்டாவே அந்த லெவல்ஸ டச் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன்ஸ். இத தாண்டி மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல 50,800 இந்த இந்த சப்போர்ட் லெவல்ஸ், அதாவது மார்க்கெட் இன்னைக்கு எங்க வந்து பிக் டபிள்யூ போட்டுச்சோ அந்த இடம் எல்லாமே சப்போர்ட் லெவல்ஸா 781 to 881க்குள்ள எங்கேயாவது டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் பில்ட் பண்ணி அகைன் மார்க்கெட் வந்து மேல தான் போய் க்ளோசிங் பிரைஸை டச் பண்ண ட்ரை பண்ணும். டோன்ட் கோ ஃபார் அ செல் டில் 5781 வந்து அக்ரெசிவ் செல். அதாவது நான் செல்லிங்னா ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, பட் ஹெவி செல்லிங் வந்துட்டு 50,781 பிரேக் பண்ணாம நீங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பொசிஷன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தி டூ பெஸ்ட் ட்ரேட்ஸ் நான் சொன்னது ஃபிளாட் ஓப்பனிங் பையிங்கும், கேப் அப் ஆகி போய் 51,500 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ற ட்ரேடும். ஸோ பக்காவா கிளியரா பிளான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேத்தித்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்றதை கம்பேர் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஆயிருந்து அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஆல்சோ ஃபார் போஸ்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் vlogல பார்க்கலாம். அன்டில் தென் மறக்காம நம்மளோட சேனல் ஷிவரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பா இந்த வீக்கே நல்ல ஒரு எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.